தினம் தினம் நியூஸில் வந்து பெண்கள் கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க, குழந்தையவே கொண்டுட்டாங்க, அப்படியெல்லாம் வந்து நியூஸ் வருது. ஆனால் பெண்களை மதிக்கணும், தெய்வமாக நினைக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறப்ப எப்படி நம்ம அந்த மாதிரி நினைக்க முடியும்? எதனால அப்படி பண்ணுறாங்க? ஓகே, இப்போ சோசியல் மீடியா காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. சிவனோட 3வது கண்ணான நெற்றிக்கண் எல்லார் கையிலையும் இருக்குது. சிசிடிவி கேமரா இருக்குது. நாட்டில் நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் வரைய வருது. இவர் கேட்குற கேள்விக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, சமீபத்தில் வர நியூஸ் எல்லாம் அடிக்கடிக்கு வருது. சமீபத்தில் இல்லை, பெண்கள் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிறதா வருது. நேற்று ஒரு பெண் வந்து 8 திருமணம் பண்ணாங்க, ஏமாற்றி 8 திருமணம் பண்ணி ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று வந்தது. அதுக்கு ஒரு 2-4 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸு, ஒரு பெண் வந்து கள்ளக்காதலோட இணைஞ்சி கணவனை கொண்டு அவரோட ஆணுறுப்பு கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டாங்கன்னு வருது. ஸோ இந்த மாதிரி அரக்கத்தனமாக கொடூரமாலாம் இருக்கிறாங்களே அப்படிங்கிறது ஒரு ஆதங்கமாக இவர் கேட்குறாரு கேள்வி. பணத்துக்கு ஆசை, கள்ளக்காதலோட சேர்ந்து கை குழந்தைய, தன்னோட கை குழந்தையெல்லாம் கொள்கிறாங்க. இதெல்லாம் கொடூரமாக இருக்குது. அப்புறம் ரீல்ஸுங்கிற பேரில் நம்ம நிறைய பார்க்குறோம். காசுக்கும் பணத்துக்கும் இப்படியே மாறுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 5 பிரேக்கப்பு கம்மி இல்லாமல் ஆகுது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான கேள்விக்கு வழிவகுத்து இருக்குது. அதாவது பெண்களை தெய்வமாக வணங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆதியில் பெண்களை தெய்வமாக வணங்க சொன்ன காரணம் என்ன? எல்லாத்துக்கும் பெண்ணுக்கான தெய்வத்தன்மையை கொடுத்து அதை நம்ம பின்பற்ற காரணம். மொழி அப்படின்னா தாய்மொழின்னாங்க, நாடுனா தாய் நாடுன்னு சொன்னாங்க. ஆறுகளை எல்லாம் பெண்கள் பேரால இந்தியாவில் அழைக்கிறாங்க. எல்லா ஆறுகளுக்கும் நதிகளுக்கும் பெண்களோட பேரு தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தாய்மையா தெய்வமா பெண்களை மதிக்கணுங்கிறதுக்காக தான் பெண்களோட பெயர்களை முன்னிறுத்துறாங்க. இந்து மதம் அல்லது சனாதன மதம்ன்றது பெண்களை ரொம்ப போற்றி புகழக்கூடியதாக இருக்கு. சிவா விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளுக்கு முன்னாடி ஒரு சக்தி இருந்ததுன்னா அந்த சக்திக்கு பேர் ஆதிபராசக்தின்னு சொல்லுவாங்க.